என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். அனல்வேந்தன் தயாநிதியின் சிகிச்சை நிமித்தமாக அவனோடு 2-3 நாட்கள் தங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டான். தயாநிதி அனல்வேந்தனின் பேச்சுக்கு கொடுக்கும் மரியாதையை அவனது வீட்டில் ஒருவருக்கும் கொடுக்காத காரணத்தால், வேந்தா 2-3 நாள் இவன் கூடவே இருப்பா, நீ கிளம்பிட்டா இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே மாட்டான். டாக்டர் ஒரு 3 நாள் தொடர்ந்து கவுன்சிலிங்க்கு போக சொல்லி இருக்கார்ல, இந்த 3 நாள் மட்டும் நீ கூட இருப்பா. அவனுக்கு அட்வைஸ் பண்ணி தொடர்ந்து மருந்து எடுத்துக்க சொல்லுப்பா. அப்பதான் ஸ்ரீய உன் கூட சேர்த்து வைப்பேன்னு ஒரு பொய்ய சொல்லு. அவன் குணமாகிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லையே. அனுஸ்ரீக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாதானம் செஞ்சிடலாம். பொய் சொல்றதா? அது வேணுமாமா? மனம் ஒப்பாமல் அனல்வேந்தன் கேட்டான். வேற வழி இல்லப்பா. அனுஸ்ரீ தனக்கு கிடைக்கணும்னா தான் குணமாகணும்னு அவனுக்கு தோணணும். இல்லன்னா மருந்து சரியா எடுத்துக்க மாட்டான்பா என்று அவன் அம்மா கூறினாலும் அப்படி ஒரு பொய்யை கூற அனல்வேந்தனுக்கு விருப்பமில்லை. இவனுடைய குணமே தப்பா இருக்கு. எவ்வளவுதான் பேசி அதை மாத்த முயற்சி செஞ்சாலும் மாறணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு பொண்ணு வாழ்க்கைய வச்சு விளையாட முடியாது. நீ குணமாகிட்டா அனுஸ்ரீய உனக்கு கட்டி வச்சிடுறேன்னு நான் வாக்கு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இருந்தா பரவாயில்ல. கல்யாணம் ஆகாட்டி கண்டிப்பா இவனோட சேர்த்து வைக்கணும். இவனுடைய குணம் மாறி இருந்தா கூட பரவாயில்ல. மாறலனா அந்த பொண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கையே நரகமாயிடாதா? அதுதான் அனல்வேந்தனின் எண்ணமாக இருந்தது. இப்படி யோசிக்கும் போது, உன்னுடைய ஃப்ரெண்ட பத்தி இப்படி நினைக்கிற நீ மட்டும் யோக்கியமா என்று கேட்டது மனம். அவன் கண் முன் வேதவல்லி. இந்த பொண்ணுக்கு உன்னுடைய பதில் என்ன? இவ வாழ்க்கையை கூட நீ நரகமாக்கிட்டியே, பெரிய யோக்கியன் மாதிரி பேசுற. அவன் மனம் அவனை குத்தி காட்டியது. தயாநிதி மாத்திரை எடுத்துக் கொண்டதால் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனது அப்பா அம்மா அண்ணனிடம் விடை பெற்று சென்னையில் இருக்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துவிட்டான் அனல்வேந்தன். அவன் அறையில் மேஜை மீது இருக்கும் டீ தூளை கண்டு அதன் அருகில் வந்தவன் அதை மெல்ல வருடும் போது அவன் மனம் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகியது. வேதாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய லாபத்தை நான் என்னுடைய சூழ்ச்சியால தட்டி பறிச்சுக்கிட்டேன். இதுக்கு கண்டிப்பா நான் ஏதாவது பரிகாரம் செஞ்சே ஆகணும் என்று முடிவு செய்து கொண்டது அவனது மனம். இதற்கிடையில் அவனது கோத்தகிரி வீட்டு சமையல்கார அண்ணன் போன் செய்து, தம்பி நீங்க எப்ப வரீங்கன்னு முன்னாடியே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா நல்லா இருக்கும். நீங்க இல்லாததால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்று கூற, அண்ணே நான் வர 1 வாரத்துக்கு மேல ஆயிடும். நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு போன் பண்றேன் என்று கூறினான். சென்னையிலிருந்து நேராக கோயம்புத்தூர். அங்கு சில நாட்கள் அம்மா மடியில் படுத்து தூங்க வேண்டும். செய்த பாவம் அவனை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. சுட்டெரிக்கும் குற்ற உணர்ச்சியின் கடுமையை குறைக்க அவனது அம்மாவின் மடி அவனுக்கு தேவைப்படுகிறது. கோத்தகிரியை எட்டி இருந்த வேதவல்லி எப்போதும் ஏதோ சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தாள். வேலையில் எந்த கவனமும் இன்றி கையை நசுக்கிக் கொள்வது, வெட்டி கொள்வது என்று அவள் உள்ளம் மட்டுமல்ல உடலும் காயங்களை தாங்கும் நிலைக்கு வந்துவிட்டது. தோட்டத்திற்கு வந்தாலும் எந்த வேலையிலும் மனம் ஒட்டாமல் ஏதோ சிந்தனையிலேயே மூழ்கி கிடந்தவளின் தோளில் அந்த கரம் பதிந்தது. திடுக்கிட்டு தலை உயர்த்தி பார்த்தவள் அது நாகவல்லி என்று கண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இப்போது எதிர்பாராமல் அவளை ஸ்பரிசிக்கும் எந்த கரமும் அனல்வேந்தனின் கரம் என்று அவள் மனம் நினைக்கிறது. இருக்கையில் சாய்ந்து சிந்தனையில் மூழ்கி இருந்த வேதவல்லி மெல்ல நிமிர்ந்து அமர அவள் எதிரில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்த நாகவல்லி, என்னடி ஆச்சு? தோட்டத்துக்கு வந்தா திரும்பி போற வரைக்கும் ஓடி ஆடி வேலை பாப்ப, இப்போ உட்கார்ந்தா உட்கார்ந்த இடம், நின்னா நின்ன இடம், போனா போன இடம்னு இருக்க. கையில வேற அடிக்கடி வெட்டிக்கிற. நேத்து கூட தேயிலையை இடிக்கும் போது கைய நசுக்கிக்கிட்ட. என்ன ஆச்சு உனக்கு? சென்னையில இருந்து நீ திரும்பி வந்த நாள்ல இருந்து நான் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். உனக்கு சித்தப்பா வீட்டுல தங்கி இருக்கிறது பிடிக்கலையா? நான் வேணும்னா அவரையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடவா? சேச்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? 2வது ஆர்டர் நம்ம கைக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறியா? நம்ம டீ தூள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, மெதுவா அந்த ஆர்டரும் நம்ம வசப்படும் பாரு. இல்லன்னா இதை விட பெரிய ஒரு ஆர்டர் கண்டிப்பா நம்மள தேடி வரதான் போகுது. நீ பாத்துட்டே இரு. அவள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே வேதவல்லியின் செல்போன் ஒலித்தது. ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு. வாட்ஸ்அப் அழைப்பு. அது யார் இது? அழைப்பை ஏற்றாள். குட் மார்னிங் என்று துவங்கிய அந்த ஆணின் குரல் சரளமான ஆங்கிலத்தில் பேசியது. என்னுடைய பேரு ஆஷிக். நான் இந்தியாவை சேர்ந்தவன் தான். ஆனா இப்ப அமெரிக்கால இருக்கேன். ஒரு பெரிய கம்பெனில பெரிய ஒரு பொறுப்புல இருக்கேன். எங்க கம்பெனியுடைய பேரு இவாங்கா என்டர்பிரைசஸ். நாங்க இப்ப புதுசா தேயிலை பிசினஸ்ல காலடி எடுத்து வைக்கிறோம். நல்ல தரமான தேயிலையை தேடி நாங்க இந்தியா வந்திருக்கோம். இப்ப நாங்க சென்னையில இருக்கோம். ரொம்ப தற்செயலா என்னுடைய ஃப்ரெண்ட் அனல்வேந்தனை நான் நேற்றுக்கு சென்னையில பார்த்தேன். நாங்க அமெரிக்கால ஒன்னாதான் MBA முடிச்சோம்.
அவன் என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் இந்தியா வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அவனுக்கு தேயிலை தோட்டம் இருக்குன்னு சொல்லி அதோடைய புகைப்படங்களையும் காட்டினான். ஆனா முதல்ல தேயிலை பிசினஸ்ல காலடி எடுத்து வைக்க போற உங்களுக்கு ஒரு அருமையான தேயிலைய நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி உங்க பிராண்ட் தேயிலை பாக்கெட்டை என்கிட்ட கொடுத்தான். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போனான். என்னுடைய சீஃபுக்கு அந்த டீ தூள்ல நான் ஒரு டீ போட்டு கொடுத்தேன். நானும் அந்த டீய சுவைச்சேன். வாவ், என்னுடைய லைஃப்ல நான் இப்படி ஒரு டீய குடிச்சதே இல்ல. ஒரு புத்துணர்ச்சியும் அது கொடுத்தது. இந்த டீ இது நமக்கு வேணும்னு சீஃப் சொன்னாரு. அனல்வேந்தனை கூப்பிட்டேன். அவன் தான் உங்க நம்பரை கொடுத்தான். நாங்க இன்னைக்கு கண்டிப்பா கிளம்பி ஆகணும், இல்லன்னா நேரா உங்க தோட்டத்துக்கே வந்து உங்களை நேர்ல சந்திச்சிருப்போம். ஆனாலும் பரவாயில்ல, நீங்க விருப்பப்பட்டா ஒரு வீடியோ கால்லயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ரெடினா நானும் என்னுடைய சீஃபும் சில நிமிடங்கள்ல உங்க முன்னாடி வீடியோ அழைப்புல இருப்போம். அவளை பேச விடாமல் அந்த குரல் முழுமையாகவும் தெளிவாகவும் பேசி முடித்தது. உற்சாகத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தவள் கண்டிப்பா என்று பதிலளித்தாள். அவள் முகம் 1000 சூரியன் உதயமானது போல் பிரகாசித்தது. தன்னை நம்பி இருப்பவர்களின் வாழ்க்கை தரம் இன்னும் உயரப் போகிறதே, அந்த மகிழ்ச்சி தான் அவளுக்கு. 1-2 நிமிடங்களில் அவளுக்கு ஒரு வீடியோ அழைப்பு வந்தது. ஆஷிக் மற்றும் அவனது சீஃப் திரையில் தெரிய தன் தோட்டத்தை அவர்களுக்கு காண்பித்தபடியே பேசியவள் ஒப்பந்தத்திலும் டிஜிட்டல் கையெழுத்து போட்டு ஆர்டரை பெற்றுக் கொண்டாள். முன்பணமாக அவளது அக்கௌண்ட்டுக்கு $50,000 வந்து சேர்ந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் தன் மகிழ்ச்சியை நாகவல்லியோடும் தன் உற்றார் உறவினர்களோடும் ஊழியர்களோடும் பங்கிட்டுக் கொண்டாலும் வேந்தனிடம் அவளை இழந்தது ஒரு முள்ளாக அவள் மனதை குத்திக் கொண்டேதான் இருந்தது. மாலை தேயிலை தோட்டத்தில் இருந்து வீடு திரும்பும் போது வழியில் வாட்ச்மேன் ராஜாவை கண்டனர். வேதா, சாரு ஊர்ல இல்ல, அவர் வர 1 வாரம் ஆகும். நீங்க வேணும்னா சாரு வர்ற வரைக்கும் உங்க தோட்டத்துக்கு போக நம்ம தோட்டம் வழியா போலாம் என்றார். பரவாயில்லைனே, 1-2 நாள் தானே போக முடியும், நாங்க சுத்தியே போறோம் என்று கூறிவிட்டு நடக்கும் போது, வேதா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஆர்டர் அது எப்படி உனக்கு கிடைச்சது? அது மட்டும் இல்ல, உன்னுடைய நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? நீ எதையுமே சொல்லல. நாகா கேட்டாள். அது அக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட் மூலமா தான் இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. அவதான் என்னுடைய நம்பரையும் கொடுத்திருக்கா. ஆனா சாம்பிள பரிசோதனை பண்ணாம எப்படி ஆர்டரை கொடுப்பாங்க? அக்கா, நான் சென்னையில இருந்து திரும்பி வரும்போது நம்மளுடைய டீ தூள் பாக்கெட் ஒண்ணு அவகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அத அவ அவங்களுக்கு சாம்பிளா கொடுத்திருக்கா. அதை யூஸ் பண்ணிட்டு தான் ஓகே சொல்லி இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப சரி என்று கூறிய நாகவல்லி அமைதியாகிவிட்டாள். ஆனால் வேதா மனம்தான் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. வேந்தனிடம் தன்னை இழந்தாகிவிட்டது. இனி அவனை எப்படி எதிர்கொள்வது? அவனது நண்பன் தயாநிதி தானே அன்றும் இன்றும் அவள் காதலுக்கு தடையாக நிற்கிறான். அவனது நண்பனை காதலித்து ஏமாற்றிவிட்ட ஒரு பெண்ணாக அல்லவா அவன் மனம் தன்னை சித்தரித்து வைத்திருக்கும். யோசித்து யோசித்து அவள் மண்டையை குழம்பிவிட்டது. ஆனால் ஒரு விடை மட்டும் அவளுக்கு கிடைக்கவில்லை. மறுநாள் காலை அவள் கோயிலை எட்டினாலும் அவள் மனம் ஏனோ தவித்துக் கொண்டே இருக்கிறது. இத்தனை நாட்கள் அனல்வேந்தனை மனதில் மட்டும் சுமந்து காதலை மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்தாகிவிட்டது. ஆனால் இன்று அவனை உடலிலும் சுமந்த பிறகு பொறுமை காக்க முடியுமா என்ன? தன் காதலை வேந்தனிடம் கூறி தயாநிதியை பற்றியும் அவனுக்கு புரிய வைத்து தான் தயாநிதியை ஒருபோதும் காதலிக்கவில்லை என்பதையும் அவனுக்கு தெளிவுபடுத்திய பிறகு அவனுக்கு மனைவியாக வேண்டும். அதற்கு என்ன செய்வது? எப்படி வேந்தனிடம் பேச்சை ஆரம்பிப்பது? அவளுக்கு புரியவில்லை. சிந்தனையோடு அம்மன் தரிசனத்தை முடித்தவள் வீடு திரும்பும் வழி வேந்தன் வீட்டு சமையல்காரரை கண்டாள். கையில் ஒரு சிறிய தூக்குவாளியோடு அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வேதவல்லியை கண்டதும், என்னம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரியா என்று கேட்டார். ஆமண்ணே என்றவள், வேந்தன் சார் வந்துட்டாரா என்று கேட்டாள். இல்லம்மா, 1 வாரம் கழிச்சுதான் வருவாரு. ஆனா வீட்டை பூட்டி போட்டு 3 நாள் ஆச்சு. அத சுத்தம் பண்ணலான்னு வீட்டுக்கு போனேன். வீட்டை திறந்தா உள்ள ஒரு பெரிய ராஜநாகம். என்ன பார்த்ததும் அது அப்படியே வந்த வழியா திரும்பி போயிடுச்சு. ஜன்னல் ஒன்ன சாத்தாம நான் விட்டுருக்கேம்மா. ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்கு. அது வழியாவே அது திரும்பி போயிடுச்சு. ஜன்னலை சாத்தாதது என்னுடைய தப்புதான். ஆனாலும் நான் நாக தெய்வத்துக்கு பால் ஊத்துறதா வேண்டி இருந்தது நினைவுக்கு வந்தது. அத நினைவுபடுத்ததான் நாகராஜா வந்துட்டு போறாருன்னு தோணிச்சு. சார்தான் இல்லையே, வீட்டை அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலான்னு திறந்த வீட்டை அப்படியே சும்மா சாத்திட்டு நேரா வீட்டுக்கு போய் பாலை எடுத்துட்டு வரேம்மா. பாலை ஊத்திட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணிக்கலாம் என்று கூறியவர் அவளை தாண்டி செல்ல அவள் முன்னோக்கி நடந்தாள். அவளது வீட்டிற்கு செல்லும் வழி வந்தது. எதிர் திசையில் அனல்வேந்தனின் வீடு இருக்கிறது. ஏனென்று தெரியவில்லை, அவள் கால்கள்
அவன் வீட்டை நோக்கி அடியெடுத்தது. அனல்வேந்தனின் வீட்டை எட்டியவள் வீட்டில் ஒருவரும் இல்லை என்பதாலும் சமையல்காரர் உடனே திரும்பி வரப்போவதில்லை என்ற தைரியத்திலும் எந்த தயக்கமுமின்றி வெறுமனை சாத்தப்பட்டிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ஆனால் இதே நேரம் தன் காரில் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அனல்வேந்தன். இடையிடையே தன் கையில் வேதா கடித்ததால் காயமாகி அது வடுவாகி போன இடத்தை பார்த்து மெல்லிய ஒரு புன்னகையை விதிர்த்தபடியே தன் வீட்டை நோக்கி வருகிறான். சென்னையிலிருந்து நேராக கோயம்புத்தூர் செல்ல வேண்டும், அப்பா அம்மாவோடு ஒரு வாரம் கழித்துவிட்டு திரும்பி வர வேண்டும் என்றுதான் முதலில் நினைத்தான். ஆனால் அவனால் வேதவல்லிக்கு ஒரு ஆர்டர் கிடைத்திருக்கிறது அல்லவா, அதை அவள் ஏற்றும் கொண்டாள். இந்த நிலையில் தன்னை காணும் போது அவளது எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று அறியும் ஆவலில்தான் அவன் சென்னையிலிருந்து நேராக கோத்தகிரிக்கு வருகிறான். சமையல்காரரை என்று தொல்லை செய்ய வேண்டாம் என்று நினைத்துதான் தான் வரும் விஷயத்தை அவரிடம் கூறவில்லை. வரும் வழியிலேயே டிஃபனை முடித்துக் கொண்டுதான் வருகிறான். வீட்டிற்கு வந்ததும் தயாராகி தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். வேதவல்லியை காண வேண்டும். முடிந்தால் அவளிடம் பேச வேண்டும். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துதான் அவன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.